ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8 to 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸா வந்து மார்ச்க்கான 3 to 4 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மார்ச் 8லேருந்து 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் அப்படின்னா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலைட் பாஸ் வாங்குனீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பிளஸ் பிலிம்ஸ் டு மெயின்ஸ் நீங்க ஜாப்க்குள்ள போற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலைட் பாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிட்யூட் இருக்கு, இங்கிலீஷு, ரீசனிங்கு, எல்லா பேங்க்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 499க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 499 இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி மேகசின் அவைலபிளா இருக்கு. மந்த்லி பூஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்மே பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பிளஸ் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா அதில இன்டிமேஷன் ஆகும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ பிரசன்டட் த கோவா ஸ்டேட் பட்ஜெட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2026-27 வொர்த் பார்த்தீங்க அப்படின்னா 30,195 crore வந்து பார்த்தோம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பனாஜில. ஓகேங்களா? ஸோ யார் வந்து இந்த ஸ்டேட் பட்ஜெட் கோவாவோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பிரமோத் சவாந்த் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவாக்கான ஸ்டேட் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? அதனுடைய பட்ஜெட்டுக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30,195 crores வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கோவாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பனாஜில. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரமோத் சவாந்த். ஓகேங்களா? இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவாவோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரமோத் சவாந்த். ஓகேங்களா? அவரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஒரு ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஓவராலா 2026 to ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலா பட்ஜெட் எவ்வளோ அலோகேஷன்னா 30,195 crore. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு தனி அலோகேஷன் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம அத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் டீம் won the ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 பை டிஃபீட்டிங் நியூசிலாந்து ஓகேங்களா? இந்த ஃபைனல் அட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். அகமதாபாத்ல நடந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்துக்கு எதிரா வந்து ஆடுனாங்க. ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. ஓகேங்களா? யார் வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. இந்தியாவும் நியூசிலாந்து தான் வந்து ஒரு நிமிஷம் கலர் ஓகே. இந்தியாவும் நியூசிலாந்து தான் வந்து ஆப்போசிட்டா விளையாடுனது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதில வின் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில எவ்வளோ ரன் வித்தியாசத்தில பார்த்தீங்க அப்படின்னா, 96 ரன்ஸ் வித்தியாசத்தில வந்து வின் பண்ணியிருக்கிறது இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல. ஓகேங்களா? எதுல 2026 இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 10த் எடிஷனா வந்து நடக்குது. அதாவது 10வது கன்டினியூஸ் ஓகேங்களா? 10த் எடிஷனா நடந்தது இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எங்க அந்த மென்னோட ஃபைனல் T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, the ESA and ISRO arrangement concerning joint calibration and validation activities for Earth observation missions was signed between ISRO and which international space agencies? அதாவது இஎஸ்ஏவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்டான கன்சர்னிங் வந்து ஜாயிண்ட் கேலிபிரேஷன் பிளஸ் வந்து வேலிடேஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இஓஎம் அதாவது எர்த் அப்சர்வேஷன் மிஷின் சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து சைன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஏஜென்சிக்கு பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு இடையே வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அதாவது இஎஸ்ஏ என்றது தான் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இஸ்ரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த எர்த் அப்சர்வேஷன் மிஷினுக்கான ஒரு கேலிபிரேஷனும் பிளஸ் வந்து வேலிடேஷன் ஆக்டிவிட்டிஸ் கோசரம் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பர்பஸ் கோசரம் சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பிளஸ் வந்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதுக்கான ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who was approved by the Reserve Bank of India as the interim chief executive officer CEO of Fino Payment Banks. Fino Payments Banks கான interim chief எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேட்டன் மெர்ச்சன்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் சிஇஓ, அதாவது பர்மனன்ட் கிடையாது, இன்டரிம் ஒரு டெம்பரரியா ஓகேங்களா. ஒரு நடுநிலைமை யாரும் வந்து இன்னும் எப்படி சொல்றதுன்னா அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா பண்ணல, ஒரு இன்டரிம் சிஇஓவா வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க்குக்கு. அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டன் மெர்ச்சன்ட் அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the third supreme leader of Iran by the Assembly of Experts following the death of Ali கமினி. அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரானோட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொஜ்டபா கமினி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் த சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரானோட சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பை த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களுடைய டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஜ்டபா கமினி அப்படின்றவங்கள தான் வந்து இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் பிளேஸ்டு குவைத் அண்ட் பப்போ நியூ ஜூனியா ஓகேங்களா Papua New Guinea on its list of jurisdictions under increased monitoring, commonly known as the Grey List in February 2026. எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்துன்னு ஒன்று வந்து பாப்புவா நியூ கினியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்டிகேஷன் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங், அதாவது மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியது ஓகேங்களா. அதை வந்து காமனாக என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவைத் அண்ட் பாப்புவா நியூ கினியா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FATFன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கினியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிகேஷன் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங், அதிகமாக வந்து அது அதாவது அது மானிட்டர் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. அது ஒரு ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் என்டேஞ்சர் ஸ்பீசியஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கிரே லிஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் மானிட்டர் வந்து இன்னும் அதிகப்படுத்துறாங்க ஓகேங்களா. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the 11th edition of joint military exercise நேம் பார்த்தீங்க அப்படின்னா லமிட்டியே ஓகேங்களா 2026 was conducted between இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா லாமிட்டி LAMITIYEன்னு சொல்லுவாங்க 2026. இது எத்தனாவது எடிஷனாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் எந்த கண்ட்ரிக்கு இடையே நடந்த இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அது வந்து சிஹெச்எல்ஸுக்கும் வந்து கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லமிட்டே அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ். இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எல்ஸ்க்கும் ஓகேங்களா. இது வந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இது ஓகேங்களா. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஏன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா SDA ஓகேங்களா. ஸோ எஸ்டின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்லோட டிஃபென்ஸ் பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிஹெச்எஸ் டிஃபென்ஸ் அகாடமி சிஹெச்எஸ் தான் வந்து இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் 2026 ரிலீஸ்டு பை SIPRI, India ranked which position among the world's largest arms imported during 2021 to 25 ஓகேங்களா. இந்த பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட யார் அந்த ட்ரெண்ட்ஸ் இன் ட்ரெண்ட், அதாவது அந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் ஓகேங்களா. ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா SIPRI அப்படின்றவங்க தான் வந்து SIPRI அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ன்றது தான் வந்து இந்த SIPRIக்கான எக்ஸ்பென்ஷன் ஓகேங்களா. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் 2025 அப்படின்றது தான் வந்து அதனுடைய டைட்டில். அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்குது ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட்
ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2nd பிளேஸ்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ, அப்ப 1 பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பிளேஸ்ல இருக்கிறது. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, 2nd பிளேஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் இன்ஸ்டிடியூட் சைன்ட் அன் எம்ஓயு வித் இஸ்ரோ? இஸ்ரோவோட சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்ப்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு என்ஹான்ஸ் மெடிக்கல் ரிசர்ச் ரிலேட்டட் டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அண்ட் ஹெல்த் கேர் சொல்யூஷன் ஃபார் அஸ்ட்ரானட்ஸ் கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரோவும் இன்னொரு இன்ஸ்டிடியூட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு இன்ஸ்டிடியூட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எய்ம்ஸ் தான் வந்து இன்னொரு இன்ஸ்டிடியூட். எய்ம்ஸும் பிளஸ் வந்து இஸ்ரோவும் சேர்ந்து தான் வந்து இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்ப்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் ரிசர்ச் ஓகேங்களா? அந்த மெடிக்கல் ரிசர்ச் எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமனோட ஸ்பேஸ் ஃபிளைட் பண்ணக்கூடிய அதுக்கு பத்தியும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானட்ஸ்க்கான ஒரு ஹெல்த்துக்கு ரிலேட்டடான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கான ஒரு ரிசர்ச் தான் வந்து இந்த 2 ரிசர்ச் பண்றதுக்கோசரம் எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோவும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸும் சேர்ந்து தான் வந்து இதுக்கான எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? எய்ம்ஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸ் அப்படின்றது தான் வந்து எய்ம்ஸ்க்கான எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி ஜாயின்ட்லி லான்ச்டு த பார்மாசூட்டிக்கல் அண்ட் நியூட்ராசிட்டிக்கல் ஓகேங்களா காரிடர் டு எக்ஸ்பேண்ட் ஆக்சஸ் டு த சிஐஎஸ் அண்ட் யூரேஷியன் ஹெல்த் கேர் மார்க்கெட்ஸ் ஓகேங்களா இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒரு பார்மாசிட்டிக்கலும் ப்ளஸ் வந்து நியூட்ராசிட்டிக்கல் காரிடர் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் த ஆக்சஸ் அவங்களோட ஆக்சஸ் வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு ஓகேங்களா டு த சிஐஎஸ் அண்ட் யூரேஷியன் ஹெல்த் கேர் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து தான் வந்து இது வந்து ஜாயின்ட்லி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான எவ்வளோ ஒர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணக்கூடிய ஒர்த் பார்த்தீங்கன்னா 7 to ஓகேங்களா 7 to 10 பில்லியன் வரைக்கும் வந்து இதுக்கான பட்ஜெட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான எஸ்டிமேட்டடான ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி டாலரில் 7 to 10 பில்லியன் வந்து இதுக்கான ஒர்த் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the Jal Mahotsav 2026 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் வைட் கேம்பெயின் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இது எல்லாமே வந்து நடக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷன் வைட் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா யார் வந்து இந்த ஜல் மஹோத்சவ் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சிஆர் பட்டேல் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஹோத்சவ் வந்து அதாவது லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா இந்த சிஆர் பட்டேல்ன்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகாந்த் ரகுநாத் பட்டேல் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியோட ஒரு மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் தான் சிஆர் பட்டேல் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல் மஹோத்சவ் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which digital payment company partnered with Gokvik ஓகேங்களா டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் கன்வர்ஷன் டு கம்ப்ளீஷன் C2Cன்னு சொல்லுவாங்க ஸ்டாக் ஃபார் டைரக்ட் டு கன்சியூமர் பிராண்ட்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஒரு ஸ்டாக் ஓகேங்களா பிராண்டு ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் ஒன்று வந்து இது கோக்விக் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேயூ அப்படின்னக்கூடிய ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்விக்குன்றக்கூடிய ஒரு கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஒரு C2C அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் D2C பிராண்டுக்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச்டு த பாப் உமன் சஃபைர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் a ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் designated for women's customers in India இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கஸ்டமருக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு பேங்க்ல ஓகேங்களா அதோட நேம் டைட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாப் உமன் சஃபைர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத ஒரு நேம்ல வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பேங்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்கு பிஓபி ஓகேங்களா பாப் பேங்க் ஆஃப் பரோடா ஓகேங்களா அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்குன்னா ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா டிசைனட் யாருக்கு பார்த்தீங்கன்னா உமன் கஸ்டமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய உமன் கஸ்டமர்ஸ் கோசம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஒர்த் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 117.5 crore
1.54 crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ரினோவேஷன் ஆஃப் ஹிஸ்டோரிக் பாஸ்கல் பிரிட்ஜ் அட் விச் போர்ட், எந்த போர்ட்ல வந்து இந்த ஹிஸ்டோரியான ஒரு பாஸ்கல் பிரிட்ஜ் வந்து இருக்கு, அதை பார்த்தீங்க அப்படின்னா ரினோவேஷன் பண்றதுக்கோசரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 117.54 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். ஓகேங்களா, இவர் யாருன்னு சர்பானந்த சோனோவால்ன்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்க்கான மினிஸ்டர் தான் வந்து சர்பானந்த சோனோவால். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டோரிக்கான ஒரு பாஸ்கல் பிரிட்ஜுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பட்ஜெட் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்கான ஒர்த். ஓகேங்களா, இந்த பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டால தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்கோசரம் ரெனோவேஷன்னா அதனுடைய சேஃப்டி. ஓகேங்களா, அதை மறுபடியும் திருப்பியும் அதனுடைய சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதனோட மறுபடியும் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து எஃபிஷியன்சியாக கொண்டு போகிறதுக்கோசரம் வந்து தான் வந்து இந்த ரெனோவேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக் பாஸ்கல் பிரிட்ஜ் அப்படின்னக்கூடிய இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் கிட்ட தான் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு. எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who released the vision document titled Defense Forces Vision 2047, a roadmap for a future ready Indian military in New Delhiல வந்து இதுக்கான புக்குக்கான ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் டைட்டில். ஓகேங்களா, ஸோ யார் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட மினிஸ்ட்ரி தான் வந்து ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷன் டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன் 2047 a roadmap for a future ready Indian military அப்படின்னக்கூடிய ஒரு டைட்டிலில் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் யூனியன் மினிஸ்டர் ரிலீஸ்டு த ரிப்போர்ட் மேப்பிங் ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியா டு ப்ரொமோட் சஸ்டைனபிலிட்டி இன் த டெக்ஸ்டைல் செக்டார் அப்படின்னக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கிரிராஜ் சிங் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிராஜ் சிங்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைலோட மினிஸ்டர். ஓகேங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங் ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியா அப்படின்னக்கூடிய ஒரு டைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கான இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்டைனபிலிட்டியை வந்து டெக்ஸ்டைல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்டைனபிலிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான் வந்து இந்த ரிப்போர்ட். ஓகேங்களா, யார் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிரிராஜ் சிங். இவர் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கான மினிஸ்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the union cabinet approved the extension of the Jal Jeevan mission JJM until which year with an enhanced outlay of 8.69 lakh crore-க்கான அவுட்லேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேஜேஎம் ஜல் ஜீவன் மிஷனை வந்து அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு யோஜனா ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் தேவைப்படும் போது அந்த ஸ்கீம் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி ஜல்ஜீவன் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த இயருக்கு வரையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கான ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கான ஒரு அவுட்லேவா அந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.69 lakh crore வந்து அதுக்கான அவுட்லேவா வந்து எஸ்டிமேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம யாருக்காச்சும் தெரிஞ்சுட்டா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் டீப் டெக் ஸ்டார்ட் அப் இன்ட்ரடியூஸ்டு த அவதார், அதாவது ஆம்பிபியஸ் வெஹிக்கல் ஃபார் அட்டானமஸ் டாக்டிக்கல் ஏரியல் அண்ட் அக்வாட்டிக் ரெக்கனைசன்ஸ் அப்படின்னக்கூடிய இந்த அவட்டாரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டார்ட் அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆம்பிபியஸ் ட்ரோன் கேப்பபிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் போத் இன் ஏர் அண்ட் அண்டர் வாட்டர். ஓகேங்களா, மேலையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கான ஒரு ட்ரோன் ஆம்பிபியஸ் ட்ரோன் அப்படின்னக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எது, அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வா ஏர் எக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம். ஓகேங்களா, இதுலேயே அக்வானும் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெண்டுமே சேர்ந்தது தான் அக்வாரெக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னக்கூடிய ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவட்டார் அப்படின்னக்கூடிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆம்பிபிஎஸ் ட்ரோன், அதாவது ஏர்லையும் ப்ளஸ் வந்து அண்டர் வாட்டருக்குள்ளேயும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ட்ரோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
Which municipal corporation listed Maharashtra's first ever public issue of urban local body green municipal bonds on national stock exchangeல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எந்த முனிசிபல் கார்பரேஷன் மகாராஷ்டிராவோட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாசிக் முனிசிபல் கார்பரேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி எதில் பார்த்தீங்கன்னா கிரீன் முனிசிபல் பாண்ட்ஸை வந்து என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க மும்பை மகாராஷ்டிராவில் ஓகேங்களா. எந்த கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா நாசிக் முனிசிபல் கார்பரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஃபின்டெக் கம்பெனி லான்ச்டு த ரூபே ஆன் தி கோ கார்டு ஓகேங்களா. எ நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் என்ன பர்பஸ்க்குனா ஃபார் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபின்டெக் கம்பெனி வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபோன்பே தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஃபார் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆன் தி கோ கார்டு அப்படின்னக்கூடிய ஒரு கார்டு ஓகேங்களா. ஃபோன்பே தான் அதை லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த கோல்டு ரெஸ்பான்ஸ் 2026 மிலிட்டரி எக்ஸசைஸ் கண்டக்டட் இன் நார்த்தன் நார்வே அண்ட் ஃபின்லாண்ட் இஸ் ஆர்கனைஸ்டு பை விச் அலையன்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேட்டோ ஓகேங்களா. நேட்டோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. நேட்டோக்கான எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா. இதனுடைய அலையன்ஸ் மூலிமா தான் இந்த கோல்டு ரெஸ்பான்ஸ் 2026க்கான மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கமென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் மிலிட்டரி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. கோல்டு ரெஸ்பான்ஸ் 2026 எதன் அக்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் நார்வேவும் ஃபின்லாண்டுக்கும் அதாவது அது இடையே அக்ராஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ யாரோட அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நேட்டோட அலையன்ஸில் நேட்டோக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the 11th edition of the Raisina Dialogue held in நியூ டெல்லி இன் 2026க்கான இந்த ரெய்சினா டயலாக் வந்து நியூ டெல்லியில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓகேங்களா. யார் இனாகிரேட் பண்ணாங்க இந்த ரெய்சினா டயலாக் பார்த்தீங்க அப்படின்னா 11th எடிஷன் இதோட ஓகேங்களா. ஸோ இந்த 11th எடிஷன் வந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெய்சினா டயலாக் பார்த்தீங்க அப்படின்னா ரெய்சினா டயலாக் வந்து பார்த்தீங்க 2026 11th எடிஷன் எங்க கண்டக்ட் பண்ணாங்க நியூ டெல்லி. யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the உத்தரகாண்ட் பட்ஜெட் ஓகேங்களா 2026-27 ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,11,703.21 crore வந்து பண்ணியிருக்காங்க. அதனுடைய பட்ஜெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பராரியசன் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல ஓகேங்களா. ஸோ இந்த உத்தரகாண்ட் பட்ஜெட் யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா புஷ்கர் சிங் தமி அப்படின்றவர் தான் வந்து இந்த ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருக்கிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. இவர் வந்து உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,11,703.21 crore வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான பட்ஜெட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா DRDO அண்ட் தி இந்தியன் நேவி சக்சஸ்ஃபுல்லி கண்டக்டட் த ஃபிளைட் ரிலீஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் த இண்டிஜினஸ் ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர் ADC 115 சொல்லுவாங்க. ஃப்ரம் விச் ஏர்கிராஃப்ட் எந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ADC 150க்கான ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது எந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிங் P-8I பொசிடன் அப்படின்னு கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து தான் இதை வந்து ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா DRDO டிஃபென்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஓகேங்களா. யார் DRDO பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இந்தியன் நேவியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ADCன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர் 150 ஓகேங்களா. எந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிங்கோட ஏர்கிராஃப்ட் P-8I பொசிடன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் சைன்ட் அன் MOU வித் த இண்டோ கனடா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ICC டியூரிங் த இந்தியா கனடா பிஸ்னஸ் ரவுண்ட் டேபிள் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. டெல்லியில் கண்டக்ட் பண்ண இந்த பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ கனடாவுக்கான சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் இந்தியா கனடாக்கான பிஸ்னஸ் ரவுண்ட் டேபிள் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதில் வந்து எந்த ஆர்கனைசேஷனோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோச்சாமோட தான் சேர்ந்து வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த அசோசாம்க்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் வந்து இந்த அசோசாம்க்கான எக்ஸ்பென்ஷன். பார்த்தீங்கன்னா இவங்களும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ கனடா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேர்ந்து தான் வந்து 2 பேருமே சேர்ந்து அசோசாமும் ஐசிசிசின்னு சொல்லுவாங்க. 2 பேர் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ கனடா பிசினஸ் ரவுண்ட் டேபிள் அப்போ வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank became the first bank in India to issue the domestic green bonds for the infrastructure financing by raising rupees 10,000 crore through Series 1 long-term green infrastructure bonds பர்பஸுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகேங்களா. ஸோ எந்த பேங்க் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா டு இஷ்யூ டொமஸ்டிக் கிரீன் பாண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்சிங் பை ரைசிங் எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 crore. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் 1 லாங் டேர்ம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் இஸ் செக்யூர்டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா. எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க இன் இந்தியா இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகேங்களா. 2.0 அக்கார்டிங் டு த என்சிஆர்பி டேஷ்போர்ட் படி. ஓகேங்களா. ஸோ யார் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்கிறது. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2.0ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது. இதுல மெயினா பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஜேஎஸ்க்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு எதன் படி பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்பி டேஷ்போர்டை வச்சு பார்க்கும்போது. ஓகேங்களா. இந்த என்சிஆர்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வச்சு தான் வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இதுல எந்த பிளேஸ் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா, தேர்ட் வந்து அசாம், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் சொல்லிட்டு இந்த வரிசையில வந்து இருக்குது. ஓகேங்களா. இது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்குன்னா இந்த இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.0 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது உத்தரகாண்ட்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Prime Minister Narendra Modi inaugurated the and laid foundation stone for the development projects of worth rupees பார்த்தீங்க அப்படின்னா 33,500 crore in which city. எந்த சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 33,500 crore வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 33,500 crore. ஓகேங்களா. மெயினா பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட் கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஃபவுண்டேஷன் ஸ்டோனா எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா புண்டி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து கட்டுறதுக்கு. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா ராஜஸ்தான்ல. ஸோ இதுக்கான மொத்த அமௌண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 33,500 crore வந்து சேர்த்தி கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் ஒர்த்தா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Punjab state budget of financial year 26 to 27 with a total outlay of 2,60,437 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதனோட டோட்டல் பட்ஜெட்டா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி. யார் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பால் சிங் சீமா அப்படின்றவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இவங்க. ஓகேங்களா. எந்த ஸ்டேட்னா பஞ்சாபோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு ஹர்பல் சிங் சீமா அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவர் தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப். இவர் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,60,437 crore வந்து இந்த பஞ்சாப்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓவர்லே அதாவது டோட்டல் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் F1 கத்தார் ஏர்வேஸ் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 held at ஆல்பர்ட் பார்க் சர்க்கியூட் இன் மெல்பர்ன் ஆஸ்திரேலியால கண்டக்ட் பண்ண இந்த ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அந்த 2026 பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ரசல் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இந்த 2026க்கான ஃபார்முலா 1 ரேஸ். ஓகேங்களா. ஸோ இது மெயினாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஃபார்முலா 1 ரேஸ் ஆஸ்திரேலியா 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஜார்ஜ் ரசல் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இந்த கேம் 2026 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா F1 கத்தார் ஏர்வேஸ் ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
The CISF Raising Day is observed every year across India on which date? CISF Raising Day நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம்? CISF அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ரைசிங் டேவா எப்போ நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 10 தான் வந்து சிஐஎஸ்எஃப் ரைசிங் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த சிஐஎஸ்எஃப் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969ல ஓகேங்களா. அப்போ இருந்து வந்து டு கமமரேட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சிஐஎஸ்எஃப் இன் 1969 அவங்களுடைய சர்வீஸை வந்து மரியாதை கொடுக்குற விதமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் ஓகேங்களா, பர்சனல் சேஃப்கார்ட் இன் த நேஷனல் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அசெட்ஸ் ஓகேங்களா. இந்த 10th மார்ச் 2026 வந்து படி பார்க்கும்போது எத்தனாவது டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம், எத்தனாவது டைம் ஓகேங்க பாத்தீங்கன்னா 57th எடிஷன், அதாவது 57th 1969ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரையும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026 படி 57th சிஐஎஸ்எஃப் ரைசிங் டேவா நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் ஓகேங்களா. 10th மார்ச் தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம் எவ்ரி இயர் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 8 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த 2026க்கான தீம் பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். 8 மார்ச் 2026 படி பார்க்கும்போது 51st இயரா வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம் ஃப்ரம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா அப்சர்வ் பண்றதுல இருந்து ஓகேங்களா. யுனைடெட் நேஷன் வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரையும் பாத்தீங்கன்னா 51st டைம் ஓகேங்களா. 8th மார்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. தீம் பாத்தீங்க அப்படின்னா ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது தான் 2026க்கான தீம் ஓகேங்களா. இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் செக்யூர்ட் த பொசிஷன் இன் இந்தியா இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.0 அக்கார்டிங் டு த என்சிஆர்பி டேஷ்போர்ட் ஜனவரி 2026 படி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா த யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன் until which year with an enhancement outlay of 8.69 lakh crore ஓகேங்களா. எந்த இயர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேபினட் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. 2 குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அதுவுமே வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை வீக்லி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.